இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்முடைய தியானத்துக்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 25வது வசனத்தின் பிற்பகுதியை வாசிக்க கேட்போம். நீ உன் எதிராளியோட வழியில் இருக்கும் போதே சீக்கிரமாய் அவனுடனே நல்மனம் பொருந்து. நமக்கு எதிராளியாக அல்லது விரோதியாக இருக்கிற மனிதர்களோடு சீக்கிரத்திலே நல்மனம் பொருந்த வேண்டும் அல்லது ஒப்புரவாக வேண்டும் என்று இந்த வசனம் நம்மை அறிவுறுத்துகின்றது. இந்த வசனத்தை முழுமையாக நாம் பார்க்கும்போது, எதிராளி உன்னை நியாயாதிபதியினிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும் போதே சீக்கிரமாய் அவனுடனே நல்மனம் பொருந்து என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த வசனம் ஆங்கில வேதாகமத்தில் while you are on the way to court என்று குறிப்பிடுகின்றது. அப்படி என்றால் நியாய விசாரணை சங்க போவதற்கு முன்னதாக அவனோடு ஒப்புரவாகு என்று குறிப்பிடுகின்றது. நமக்கு எதிராளியோடு இருக்கின்ற பிரச்சனையை வளர்த்து கொண்டு போவதற்கு ஒருபோதும் நாம் இடமளிக்க கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக பகையும் விரோதமும் அதிகமாக இருவருக்குள்ளும் இருக்கக்கூடிய பிரச்சனையின் தீவிரமும் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். ஆகவே எந்த மனிதனோடும் பகைமையை வளர்த்து கொள்ளக்கூடாது. எதிராளிகளை நேசிக்கும்படிக்குத்தான் வேதம் நமக்கு ஆலோசனை வழங்கி இருக்கின்றது. பகைமை வளர வளர அது என்றாகிலும் ஒரு நாள் மிகப்பெரிய வேதனையிலே கொண்டு போய்விடும். ஆகவே விரோதங்களும் சண்டைகளும் அதிகமாகி சரிப்படுத்த முடியாத ஒரு இடத்திற்கு அது வருவதற்கு முன்னதாக நல்மனம் பொருந்தி ஐக்கியப்பட்டு செல்லுகிறது மிகச்சிறந்த யோசனையாக இருக்கின்றது. சிறிய பிரச்சனை தானே என்றும் நம்மிடத்தில் தவறு இல்லையே என்றும் அவர்கள்தானே குற்றவாளிகள் என்றும் சிந்தித்து பகைமையை வளர்த்து கொள்ளுகிறதற்கும் இடம் கொடுக்க கூடாது. வேண்டுமென்றே அவர்கள் தீமையான காரியங்களை செய்தாலும் அதை ஞானமாய் கையாளுகிறதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். கூடுமான வரைக்கும் யாவரோடும் சமாதானமாய் இருப்பதற்கு விரும்புவோம். வீணான பிரச்சனைகளுக்கும் வேதனைகளுக்கும் நீங்களாயிருப்போம். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரை நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எல்லா மனிதரோடும் சமாதானமாய் இருக்கும்படிக்கு நீர் எங்களுக்கு ஆலோசனை கொடுத்திருக்கிறீர். எதிரிகளாகவும் விரோதிகளாகவும் இருக்கின்ற மனிதர்களோடும் சமாதானமாக வாழும்படிக்கு நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற நல்ல ஆலோசனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் அதற்கு இடம் கொடாமல் இருந்தாலும் எப்படியாகலும் சமாதானத்தை பேணி பாதுகாத்து கொள்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு ஞானத்தையும் வாக்கு வல்லமையும் தந்தருளும்படி ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே. ஆமீன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.